வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் டேர்ம் 1ல் கவர் ஆகக்கூடிய அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த லெசனோட ஒரு டிஸ்கஷன் வீடியோ இல்லாட்டி இந்த லெசனோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு எடுத்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்க அமைப்புகள். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 வகையான அரசாங்க அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அரிஸ்டோக்ரசி, உயர்குடியினர் ஆட்சி, மோனோக்ரசி முடியாட்சி, ஆட்டோக்ரசி தனிநபர் ஆட்சி, ஒலிகரசி சிறு குழு ஆட்சி, தியோக்ரசி மத குருமார்கள் ஆட்சி, டெமோக்ரசி மக்களாட்சி, ரிபப்ளிக் குடியரசு. இந்த 7மே என்னென்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரீகேப்பை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ரசி, உயர்குடியாட்சி, எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் பவர் இஸ் ஹெல்டு பை நொபிலிட்டி. இது சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் ஆட்சி. சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயின். இந்த பிரபுக்கள் ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சார் மக்கள் வந்து தாங்கள் வந்து மக்களோட ஒரு மேன்மையானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதான் நொபிலிட்டிஸ், பவர் இஸ் ஹெல்டு பை நொபிலிட்டிஸ், அதாவது பிரபுக்களின் ஆட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா மொனார்கி முடியாட்சி, a system of government in which one person reigns supreme, usually a king or queen. அதான் மன்னராட்சி தான் மொனார்கி சிம்பிளாக தமிழில் சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூட்டான், ஓமன், கத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ரசி தனிநபர் ஆட்சி, a system of government by one person with absolute power. அதாவது ஒரு மனிதன் கிட்ட வந்து முழு கட்டுப்பாடுமே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா, சவுதி அரேபியா. சவுதி அரேபியான்றது நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆட்டோக்ரஸியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து மொனார்கி தான் நடக்குது, மன்னராட்சி தான் நடக்குது. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிகரசி சிறுகுழு ஆட்சி, எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா, சைனா, வெனிசுவலா. சிறுகுழுவாக இருந்துக்கிட்டு வந்து அந்த நாட்டையே ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாடுகளையும் சொல்லலாம். இது ஒரு வகையான எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தியோக்ரசி மத குருமார்களின் ஆட்சி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிய வந்து அந்த போப் தான் அங்கே வந்து ஆட்சி புரிகிறாரு. சரிங்களா, அவங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் குடியரசு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் மக்களிடமோ இல்லாட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறது தான் ரிப்பப்ளிக். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. சரிங்களா, ரிப்பப்ளிக்ன்றது ஃபஸ்ட்டு இந்த வேர்டு எங்கே காயின் பண்ணாங்கன்னா 500 BC ரோம் அப்படின்ற இடத்துல தான் ஃபஸ்ட்டு இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே டிரைவ் ஆகி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு, ரெஸ் பப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்டின் வேர்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேட்டர், பொது விவகாரம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இந்தியா பிகம் ரிப்பப்ளிக் ஆன் 26 Jan 1950. இந்திய குடியரசு ஆனது இதுதான் வந்து 26 ஜனவரி 1950. இட் இஸ் கவர்ன்ட் இன் அக்கார்டிங்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் 26 November 1949. நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா November 26, 1949. இது எப்போ செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா 26 January 1950. இது செயல்பாட்டுக்கு வந்தனால தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி மக்களாட்சி. இங்கேயும் என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் மாதிரி மக்களிடமே முழு அதிகாரமும் இருக்குது. மக்களே வந்து தங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா, USA, ஃப்ரான்ஸ். டெமோக்ரஸின்றது பார்த்தீங்கன்னா 2 கிரீக் வார்த்தை சேர்ந்தது தான் இந்த டெமோக்ரஸி. டெமோஸ்னா பீப்புள்னு அர்த்தம், கரெக்டானா பவர்னு அர்த்தம். இட் லிட்டரலி டெமோக்ரஸினா த பவர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அலோவ் பீப்புள் டு சூஸ் தியர் ரூலர். மக்கள் வந்து அவங்க ஆட்சியாளர் அவங்களே தேர்ந்தெடுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லீடர் எலெக்டட் பை பீப்புள் ரூல்ஸ் த கண்ட்ரி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவையோ இல்லை ஒரு லீடரோ தான் இந்த ஆட்சி அமைக்க முடியும். இந்த ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் இஸ் வியூஸ், ஆர்கனைஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா, அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கும் அந்த கருத்துக்களுக்கு எதிராக இருந்தால் அதுக்கான மறியல்கள், போராட்டங்கள் நடத்துவதற்கும் முழு உரிமை இருக்குது டெமோக்ரஸியில். மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி, சுப்ரீம் பவர் இஸ் வேஸ்டட் இன் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டு மக்களின் கைகளிடமே ஆட்சி அதிகாரம் உள்ளதுன்னு தான் அதுக்கான அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட் தி ரெப்ரசன்டேட்டிவ் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை ஃப்ரீ எலெக்ஷன். தேர்தல் வச்சு மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ மக்கள் வந்து அவங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது தான் டெமோக்ரஸி. வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கான டெஃபினிஷன் பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தியோட டெஃபினேஷன் பார்ப்போம். True democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 20 பேர் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்றது வந்து டெமோக்ரஸி கிடையாது. இது வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து அடிமட்டத்திலேருந்து வர்றது தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன், இது வந்து முன்னாள் யுஎஸ்ஏ பிரசிடென்ட், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களே அமைக்கப்பட்ட ஆட்சி தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட முக்கிய கூறுகள். elected representative of people and final decision making power to the representative. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கே இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுதந்திரமான தேர்தல் நடத்தப்படும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் வித் ஈச் ஓட் ஹேவிங் ஈக்குவல் வேல்யூ. வயது வந்து ஓட்டு போடும் அனைவரின் வாக்குமே சமமான மதிப்புடையது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். அடிப்படை உரிமைகளும் தனி மனித சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்றது பார்த்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ், அங்கே அந்த ஆட்சி காலத்திலே மக்களாட்சி இருந்திருக்கு, டெமோக்ரஸி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த டெமோக்ரஸி இன்ஸ்டியூட் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா ஆஸ் அ வேதிக் பீரியட். இந்தியாவிலையுமே வேத காலத்திலேருந்து டெமோக்ரஸி மக்களாட்சி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சாணக்கிய அஸ்தசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் கிராமப்புறங்களுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரம் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லுது. ஏன்சன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து குடைவோலை முறை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு வகையான டெமோக்ரஸி தானே. மக்களே வந்து எலெக்ட் பண்ணுறாங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட். இது எல்லாமே தான் டெமோக்ரஸி இவ்வளோ நாள் வளர்ந்து வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் டைரக்ட்லி எக்ஸ்பிரஸ் தியர் வில் ஆன் பப்ளிக் அஃபேர்ஸ். பொது விவகாரங்களில் மக்கள் வந்து அவங்களோட கருத்தை வந்து நேரடியாக அவங்களே வெளிப்படுத்துறது தான் டைரக்ட் டெமோக்ரஸி. இது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் கிரீக்கு, அப்புறம் சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே டைரக்ட் டெமோக்ரஸி தான் இருக்குது. சுவிட்சர்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சட்டேற்றம்னா பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு தான் எடுப்பாங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தை வந்து நேரடியாக சொல்கிறது தான் டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் எக்ஸ்பிரஸ் தே வில் ஆன் பப்ளிக் அஃபேர்ஸ் த்ரூ தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாக தங்களுடைய விருப்பங்களை சொல்கிறது தான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இது எங்கெங்க பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, அப்புறம் யூகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், மக்களாட்சின்னு 2 டைப்பு. நேரடி மக்களாட்சி, மறைமுகம் அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்க நகரங்கள் நடந்திருக்கு, சுவிட்சர்லாந்தில் நடக்குது. மறைமுகம் அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஐக்கிய நாடுகள், அப்புறம் இங்கிலாந்து. நேரடி மக்களாட்சி பார்த்தீங்கன்னா மக்கள் நேரடியாக பங்கேற்பு. மறைமுக மக்களாட்சியில் மக்கள் மறைமுக பங்கேற்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியாவின் மக்களாட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது பாராளுமன்ற மக்களாட்சி. இந்தியன் பார்லிமெண்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மேக்ஸ் த லா. சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தான் சட்டம் ஏற்றப்படுது. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இந்த டிசிஷன் மேக்கிங் அண்ட் கன்சென்ட் ஆஃப் பீப்புள் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். கொள்கை முடிவு எடுக்கும்போது மக்களின் கருத்து வந்து கேட்டு பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான அங்கம். 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே ஓட்டு உரிமை வழங்கப்படும். சரிங்களா. ஓட்டு உரிமை வந்து எந்த ஒரு பாகுபாடும் இன்றி, ஜாதி மத பேதம் இன்றி வயது வந்தவருக்கு கரெக்டான ஓட்டு உரிமை வழங்கப்படும். இதுதான் இந்தியாவோட டெமோக்ரஸியோட கூறுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட நிறை குறைகள். ஃபர்ஸ்ட் வந்து நிறைகள் பார்ப்போம். ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், பொறுப்புள்ள கவர்மெண்ட். அதே மாதிரி மக்களுக்கு வந்து பதிலளிக்கும் கடமை கொண்ட கவர்மெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் த காமன் பீப்புள், மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி உண்டாகும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், தன்னாட்சி. டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், அனைவருக்கும் சமமான வளர்ச்சி அப்புறம் வளங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் சாவர்ஜினிட்டி, மக்கள் இறையாண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒத்துமை மற்றும் சகோதரத்துவம்.
அடுத்து டிமெரிட்ஸ் குறைகள் என்ன பார்த்தா இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் வந்து அது வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து இது வந்து ஒரு குறையாத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து எதாக இருந்தாலும் நேரடியாக வந்து அவங்க இது பண்ண முடியாது. வேறு ஒரு தடவை ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிற முடிவு தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோ டர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸ். ஆமாம், மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு லீவ் கொடுத்தா வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க ஒரு நாள் கிடச்சிச்சுன்னு தூங்கி இருந்திருப்பாங்க. ஓட்டு போடுறது கூட மக்கள் வெளியே வர மாட்டாங்க. அதனால் என்னென்னா மக்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது காட்டுது. இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். ஒரு சில பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஆட்சி பண்ணாங்கன்னா இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா சரியாக வந்து ஒத்துழைக்கலைன்னா அவங்க ஆட்சியை கவுத்து விட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிலே இன் டெசிஷன் மேக்கிங். எந்த ஒரு முடிவும் சட்டக்கூட்டுன்னு எடுக்க மாட்டாங்க. பெரிய லென்த்தி ப்ராசஸ்ஸு இந்த டெமோக்ராட்டிக்கில் டெசிஷன் மேக்கிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா ஆஸ் அ குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட். குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பகுதி கூட்டாட்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபா, அதாவது கீழவை லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெஜாரிட்டி வாங்குற ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா. லோக்சபாவில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். சரிங்களா. அது வந்து எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கும். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். 2 ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுவார். யார்? பிரசிடென்ட். லோக்சபாவை பொறுத்தவரையில். அதே ராஜ்யசபான்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் எலக்ட்ரோரல் காலேஜ்னு சொல்லப்படுற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், அதாவது எம்எல்ஏ ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 12 பேரை நாமினேட் பண்ணுறாரு. யாராவது பார்த்தீங்கன்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், அப்புறம் சோஷியல் சர்வீஸ்ன்ற துறைகளில் இருக்கிற 12 பேரை வந்து பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவுக்கு நியமனம் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்லிமெண்ட் கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லூயிட்டன் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர்ன்றவங்களால 1912 முதல் 1913 அது வந்து அந்த வரைபடமாக கொண்டு வந்தாங்க. 1921 அந்த கட்டடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1927 அந்த கட்டடம் முடிக்கப்பட்டது. கீழே பாருங்கள், நாடாளுமன்றங்கள் இரு அவைகள். லோக்சபா அது வந்து கீழவை, எல்லாட்டி மக்களவைன்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா மேலவை, எல்லாட்டி மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா சுதந்திரமான பிறகு ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 அக்டோபர் 1951 முதல் 21 பிப்ரவரி 1952 வரை நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. 364 சீட்டு வென்றிருக்கு. இதில் 481 சீட்டில் 364 சீட்டு வந்து வென்றிருக்கு. முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1920 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. எதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் மத்தியிலும் மாகாணங்கள்லையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் இந்திய வரலாற்றிலேயே முதல் எலெக்ஷன்.